மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. பாட்டாகப்படுத்திட்டியா? அப்போ நானும் முதல்ல கண்மணி சொன்னேன், இங்கே பொன்மணி போட்டுது. பொன்மணி, உங்கள் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கே சௌக்கியமா? பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. நினச்சி பார்க்கும்போது கவிதை மனசில் அருவி மாதிரி போட்டுது. ஆனால் அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. பிரமாதம். கவிதை கவிதை படி. கண்மணி, அன்போடு காதல் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. கண்மணி, அன்போடு காதல் நான் எழுதும் பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு எனக்கு உண்டான காயாகத்தினால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆகுறது இல்லை. இது எழுதிக்க என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனி சங்காது செந்தேனே. எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் எங்கு அழகு வந்தது. எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றென்றும் அன்போடு காதலன் நான் எழுதும் பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு
இரவுண்டല്ലോ கூட பிறக்காத பிறந்தவர் துணையுண்டല്ലോ ஒரிக்கலும் தீராத இரவுண்டല്ലോ கூட பிறக்காத பிறந்தவர் துணையுண்டല്ലോ ஒரிக்கலும் தீராத இரவுண்டല്ലോ கூட பிறக்காத பிறந்தவர் துணையுண்டല്ലോ